ஸோ இப்போ நான் வந்து கலோட்டி கபாப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மட்டனை வந்து அரைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து மட்டன் நான் எந்த காம்பினேஷனில் வச்சுருக்கேன்னு காணிக்கிறேன். சிலதில் வந்து கொழுப்பு இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் மட்டனில் கொழுப்பும் வேணும், போன்லெஸ் பீஸும் வேணும். கொழுப்போடு இருக்கிற போன்லெஸ் பீஸ்னால் பிரச்சனையே இல்லை. இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து கொழுப்பு வேணும். ஓகே, ஸோ கொழுப்போடி ஒரு ஃபுட் ப்ராசஸரோ இல்லைன்னா மிக்சிலேயோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸரில் எடுத்துகிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலோட்டி கபாப் பண்ணிடலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட மட்டனை பாருங்கள், அந்த கொழுப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். கலோட்டி கபாபுக்குள்ளே மின்ஸ்ட் மீட் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். ஸோ கலோட்டி கபாபுங்கிறது ஒரு பாப்புலரான லக்னோவி டிஷ்ஷுங்க. இதுக்கு வந்து இதோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அவ்வளோ மெல்ட் இன் மவுத்தாக இருக்கும். வாயில் வச்சோன்னா கரையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரா பப்பாயா. ஸோ பச்சை பப்பாயா இருக்குல்ல, தொலியோடி வேணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மீட் டெண்டரைசர். இதை வந்து நம்ம கலோட்டி கபாபில் அரைச்சி போட போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட அந்த கபாபை வந்து மட்டன் பார்த்திங்களா, அதனால நல்ல மெல்ட் இன் மவுத்தாக வைக்க போகுது. ஓகே, வாயில் வச்சோன்னா கரையிற டெக்ஸ்சர் வந்து இந்த ரா பப்பாயா தான் கொடுக்க போகுது. ஸோ நல்ல ராவாட்டுள்ள பப்பாயா தோலோடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா. இது நான் வந்து ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை எண்ணெயில் கோல்டனாக ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணல, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயோடு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கலோட்டி மசாலா. ஸோ இந்த மசாலா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, இல்லாட்டி லிங்க் கொடுக்குறேன். என் பிளாகில் உள்ள பிளாக் போஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த கலோட்டி மசாலா தான் இதோட மெயின். இதில் நிறைய ஸ்பைசஸ், பிளாக் காடமம், அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அளவு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் உங்களுக்கு வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் என் பிளாக் போஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், உப்பு வேணும், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நட்ஸு. இது வந்து அந்த மெலன் சீட்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து கேஷ்யூ நட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரா பப்பாயா பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ அடுத்து அரைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட போகிறேன். கடலைப்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பு அது. ஸோ நீங்கள் கடலைப்பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ட்ரையாக வறுத்து நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்மளோட நட்ஸு, எந்த நட்ஸ் உண்டோ அதை போட்டுருங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்மளோட நட்ஸும் அந்த கடலை மாவையும் பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், வேண்டான்னா வேண்டாம். ஸோ நல்ல ஸ்மூத்தாக அரைக்கணும்லாம் இல்லை, லைட்டாக அந்த பச்சை மிளகா அரைப்படணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட கபாப் மிக்சர் வெறுவிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மின்ஸ்ட் மீட் இங்கே இருக்குது. இதில் நம்ம பப்பாயா விழுது ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், நம்மளோட கலோட்டி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை, புதினா வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொத்தமல்லி கீரை மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்மளோட அந்த வெங்காயம், கடலை மாவு, அந்த பேஸ்ட். இது வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம், எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து கேவ்ரா வாட்டர். இந்த ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளேவர் வந்து இதில் டெவலப் பண்ணியிருக்கோன்னு. அதுதான் இந்த கபாப்லேயே வந்து ஸ்பெஷாலிட்டி. இந்த கபாப் ஆக்சுவலி ஸ்மோக் பண்ணுவாங்க, பட் நான் அந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கலோட்டி கபாப் மிக்சர் ரெடி. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது மேரினேட் பண்ணுங்கள் நீங்கள். பட் 2 hours 3 hours கூட நீங்கள் மேரினேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 minutes இதை வச்சு எடுத்துருவோம். ஸோ கலோட்டி கபாப் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். 1 hour ஃப்ரிட்ஜில் ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பைண்ட் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ பைண்டிங்க்கு வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். ஓகே, இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கலோட்டி மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் அப்படி கிளுகிளுன்னு தான் இருக்கும், அதுதான் அந்த டெக்ஸ்சர். நான் சொன்னேன்ல வாயில் வச்சோன்னா கரையும், அது இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் என்னோட காஸ்ட் அயர்ன் பேனை வச்சு லைட்டாக ஆயில் ஊற்றிருக்கேன். இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கலோட்டி மிக்ஸ்சரை குட்டி குட்டி கபாப் மாதிரி நான் வந்து இதில் வந்து குட்டி குட்டியாக விட போகிறேன். அப்போ தான் வந்து வேகும். ரொம்ப பெருசாக போட்டாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு டேபிள் ஸ்பூன் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து கலோட்டி கபாப்ஸை குட்டி குட்டியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கபாபை பாருங்கள், நான் ஃபுல்லாக திருப்பி போட்டுட்டேன். இப்போ அடுத்த பக்கமும் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனகட்டும் லோ ஃப்ளேம்லேயே. அதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட கபாப்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கலோட்டி கபாப் ரெடி. இதை கூட வந்து வெங்காயம், க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா குல்ச்சா, அதுக்கப்புறம் லெமன் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லாமல் இருக்கும்.